வணக்கம் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் சிபிஎஸ்இ போர்ட் ஃபாலோ பண்ணுங்க சாப்டர் 2 பாலினாமியல்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போறது ஒரு 10 ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் எப்படிலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப அதே ஃபாலோப்பில் தான் இருக்கும். ப்ரீவியஸ் டே 1 டே 2 டே 3 டே 4 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக. ஸோ அந்த ஆர்டர் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் டைம் எடுக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, குவாட்ரடிக் பாலினாமியல் the sum and product of two zeros are கொடுத்துருக்காங்க. அதே பேட்டர்ல -4 and 1, அடுத்து √2 and -3/2. இவ்வளோ ப்ராப்ளம் நான் ஒர்க் அவுட் பண்ணணுமா? நான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும். நமக்கு 3 விஷயம் தெரியணும். கண்டென்ட்டை தெளிவாக தெரியணும் ஃபர்ஸ்ட், அண்ட் வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் கரெக்டாக கொண்டு வரணும், டைம் மேனேஜ் பண்ணணும். இது 3 விஷயம் தான் இப்போ நம்ம ஃபோக்கஸ்டாக போயிட்டு இருக்கோம். ஸோ டே வைஸ் ப்ரிப்பரேஷனை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டென்ட் டெப்த்தாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவு தானே, ஒர்க் அவுட் பண்ணலை, ஆன்சர் வருதா வரலையான்னு மட்டும் செக் பண்ணாதீங்க. ஒரு நோட் போட்டு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க, நீட்டாக எழுதுங்க, கிவன் டேட்டா போடுங்க, என்ன கொடுத்துருக்குங்கிறத ஹைலைட் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ண போகிறோம் டு ஃபைண்ட் ஹெட்டிங் போடுங்க, சின்ன சின்ன சப் ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. இது 2 மார்க்லாம் நான் இவ்வளோ எழுதணுமான்னு கேட்க வேண்டாம். 2 மார்க் தான் மெயின். 2 மார்க்னா நியர் ஒரு 3 to 4 லைன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். 3 மார்க்காக இருந்தால் 4 to 5 லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும். 5 மார்க்ஸ் இருந்தால் வித்தின் பேஜஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி எழுதணும். ஸோ கிவன் எழுதுங்க, டு ஃபைண்ட் ஆர் ப்ரூவ் தட் கிளைம் ஏதாவது போட்டு எழுதுங்க. அதுக்கடுத்த ப்ராசஸாக நீங்கள் என்ன ஃபாலோ பண்ண போகிறீங்க, இந்த ப்ராசஸில் உங்களுக்கு என்னென்ன ரிசல்ட்ஸ் தெரியும், ஃபார்முலா இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன, ஆல்ஃபா பீட்டா என்ன ஹைலைட் பண்ணிவிட்டு இந்த டேட்டாலேருந்து நான் என்ன எடுத்து எழுதுறேங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள், சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஆன்சர்னு போட்டு எழுதுங்க. ஸோ ஆன்சர் கிவன், இது ரெண்டுமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, ஓவர் கரெக்ஷன் இல்லாமல் இருந்ததுன்னா சூப்பராக மார்க் எடுத்துடலாம். இந்த ப்ரிப்பரேஷனுக்காக தான் இவ்வளோ ப்ராப்ளம் கொடுக்குறது. ஸோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக டே வைஸ் ப்ரிப்பரேஷனை நோட் போட்டு எழுதிக்கிட்டே இருங்க. 14 யூனிட்டுக்கும் 14 நோட்டு போடுங்க. ஒரு யூனிட் ஒரு சாப்டரை 100 days நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தூரம் எழுதணுமானா எழுதுனீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் ரொம்ப விரும்பி ஃபாலோ பண்ணுவீங்க. ஈஸியாக இருக்கும். கொஷின் எப்படி கேட்டாலும் நம்ம ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4th ப்ராப்ளத்தில் 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற ப்ராக்டிஸ்க்காக கொடுக்குறது. இது ஜஸ்ட் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 5, 6, 7 எல்லாமே அதே கண்டென்ட் தான். 8, 9, 10 எல்லாமே அதே பேட்டர்ன், பட் பாலினாமியல்ஸ் மட்டும் வேற வேற கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு இல்லை பேர்டனா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.